அளவுல நிறைய இடத்துல டெபாசிட் அதிகமா இருக்கு, மணல்களை குவியல்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. பல வருஷமா பல முயற்சிகள் நடந்துச்சு, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆட்சியிலும் நடந்துச்சு. ஆனால் இதுவரை எந்த ஆட்சி காலத்திலும் அது நிறைவேற்றப்படவில்லை. ஒரு கடந்த ஒரு வாரமா இது சம்பந்தமான ஆய்வு கூட்டங்கள் நிறைய நடந்திருக்கும். அதுல இருந்து 18ல இருந்து 20% வரைக்கும் வந்து இப்ப டெபாசிட்ஸ் இருக்கும். அதாவது நீர்பிடிப்பு பகுதிகள்ல நீர்பிடிப்பு பகுதிகளில் டெபாசிட்ஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு ஒரு கால்குலேஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் உடனே வந்து தூர்வார பணியில இப்ப வரைக்கும் ஆய்வுகள் நடந்துட்டு வந்து, ஸோ ஆல்ரெடி வந்து இதற்கான மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய ஒப்புதலையும் கேட்டு 2 நாட்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம தமிழக அரசு சார்பாக அதற்கான அனைத்து கடிதமும் அனுப்பப்பட்டது. என்வரான்மெண்டல் கிளியரன்ஸுக்கும் 2 நாட்களுக்கு முன்னாடியே கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுல ஏற்கனவே போட்ட ஆர்டர் வந்து பெண்டிங் இருக்கு, அதாவது 8 வருஷம் மாதிரி போட்ட ஆர்டரும் அப்படியே இருக்கு. ஸோ அதனால புதிதாக ஆர்டர் போட்டதுக்கான வேலைகளும் பண்ணிட்டு நடந்திருக்கு. புதுசமா ஆய்வு பண்ணிட்டு இது எத்தனை வருஷம் இதை நடத்தணும்னு, எத்தனை வருஷம் இதை மொத்தமாக நம்ம வந்து தூர்வாரும் பணியில் எத்தனை வருஷம் நடக்கும் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மட்டும் வண்டல் மண் அவங்களுக்கு தேவையான மணல் இருக்கு, எல்லாருக்கும் அப்ரூவல் இருக்கு. ஸோ அதுபடி எடுத்துட்டு இருக்காங்க. பட் அது போதுமானதாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இப்ப இருக்கிற ஆய்வுப்படி நடந்தாலே வந்து 9 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது மூன்று பேசா இதை பண்ணணும்னு. பட் அதற்கு முன்னாலேயே விரைவாக முடிக்கும் பணிகள்ல திட்டமிட சொல்லியிருக்கோம். எவ்வளவு தூரம் இதை விரைவாக முடிச்சு இது உடனே வந்து இந்த இருக்க மணல் திட்டுகளை எல்லாம் அகற்றி தூர்வாரும் பணிகளை உடனே முடிக்கிறதுக்கு எவ்வளவு துரிதமாக முடிக்கிறேன்னு சொல்லி திட்டமிடும் பணிகள் நடந்துருக்கு. அதனால விரைவில் ஒன்றிய அரசோட அப்ரூவல் கிடைச்சு முடிச்ச பிறகு நம்மளுடைய என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து 1 மாசத்துல முடிக்கிறதுக்கான பணிகளை தீவிரமாக முதல்வரும் உத்தரவிட்டிருக்கோம். ஏன்னா நீர்பிடிப்பு பகுதிகளில் 18ல இருந்து 20% வந்து இல்லாத போது அதிகமான நீர்களை தேக்க முடியாது. 20% நீர்களை இப்ப இருக்க இதுல வந்து தேக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் விதமாக 70 ஆண்டுகளாக இதுவரை ஒரு டேம்ல வந்து தூர்வாரும் பணிகளே நடைபெறவில்லை என்பதே பெரிய ஆச்சரியம்.